ஆஸ் யூஷுவல் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் சீரியஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, தண்ணி விட்டு விட்டு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது எப்படி சொல்கிறது, தண்ணி அப்படி ட்ராப்பாக விட்டு 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 வரும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, த வாட்டர் ஃப்ளோ இஸ் டிஸ்டர்ப்டு. த வாட்டர் ஃப்ளோ இஸ் டிஸ்டர்ப்டு. ட்ரை பண்ணி பாரு, ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி வே தான் கிவ் அ ஷாட். கிவ் அ ஷாட். சொன்ன வார்த்தையை காப்பாற்று. ஏன் இப்படி பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிற? சொல்கிற வார்த்தையை காப்பாற்றணும்ல, அதுதான் மனுஷனுக்கு அழகு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம்? கீப் யுவர் வேர்ட்ஸ். கீப் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னா உன் வார்த்தையை காப்பாற்று அப்படிங்கிற மீனிங். அடுத்தது, நம்ம நிறைய 90s கிட்ஸ்லாம் கண்டிப்பாக டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கியிருப்போம். பொழுதுபோக்கு வந்திருக்கியா, படிக்கிறதுக்கு வரலையா அப்படின்னு கேட்பாங்க டீச்சர்ஸ். கண்டிப்பாக இது எல்லா 90s கிட்ஸ் லைஃப்லேயும் இருக்கும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் கம் டு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். டீ சல்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? டீ நல்லாவே இல்லை, குடிக்க சல்லுன்னு இருக்குது அப்படிங்கிறது டீ இஸ் பிளண்டு. டீ இஸ் பிளண்ட் அப்படின்னா டீ சல்லுன்னு இருக்குன்னு அர்த்தம். அவன் திமிரு பிடிச்சவன், அவன்கிட்ட போகாத, அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறத ஹீ இஸ் அரகண்ட். ஹீ இஸ் அரகண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் உங்கள் பின்னால் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உன் பின்னால் பாரு யார் நின்றுட்டுருக்காங்க, உன் பின்னால் பாரு பூச்சி வருது, உன் பின்னால் பாரு சிங்கம் வருது அப்படிலாம் சொல்லுவோம் குழந்தைகிட்ட. அதை லுக் பிஹைண்ட் யூ. லுக் பிஹைண்ட் யூ. பிஹைண்ட்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் மிகவும் புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத புத்திசாலி அப்படிங்கிறது இங்கிலீஷில் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெலிஜென்ட் அப்படின்னா புத்திசாலி. யூ ஆர் ஸோ இன்டெலிஜென்ட் அப்படின்னா நீங்கள் மிகவும் புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன், நான் ஒன்றும் செவத்துக்கிட்ட பார்த்து பேசலை, நான் உன்கிட்ட தான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷனில் சொல்லுவாங்க. அதை ஐ எம் டாக்கிங் டு யூ ஒன்லி. ஐ எம் டாக்கிங் டு யூ ஒன்லி. நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எங்கே சொல்லுவாங்க? மேக்ஸிமம் ஆஃபீஸில் இல்லை ஹோம் ஒர்க் முடிக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐ நீட் சம் மோர் டைம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஐ நீட் சம் மோர் டைம் அப்படின்னு சொல்லுவோம். நாம் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை செய்ய முடியும், நம்மளால் முடியும், வி கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் வி கேன் டூ இட். வி கேன் டூ இட் அப்படின்னா நம்ம அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஆல்ரெடி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் சீரியஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.